தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்திய நிலையில் மாவட்ட ஆட்சியரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடற்கூறாய்வு செய்ய உறவினர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி அமுதா நகரைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். சட்டவிரோத மது விற்பனை வழக்கில் தென்பாகம் காவல்துறையினரால் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சையும் அறுவை சிகிச்சையும் அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அருணாச்சலம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இறப்பதற்கு முன் அருணாச்சலம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். யார் அடிச்சாங்களா? தலையில போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல போலீஸ் பிடிச்சா நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு சரி. அவன் 2 ரூபாய் ஏழு அடிச்சாங்க. தலையில இதனால் சம்பந்தப்பட்ட 4 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து உடலை வாங்க மறுத்து அருணாச்சலத்தின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் உறவினர்களின் கோரிக்கைகளை ஏற்கவே தற்போது உடற்கூறாய்வு செய்ய குடும்பத்தினர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அருணாச்சலத்தின் உடல் இன்று உடற்கூறாய்வு செய்யப்பட உள்ளது. பையன் வருவான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பையன் வரல. அதுக்கப்புறம் கேட்டேன், அவனை ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் நான் வெளியே ஜிஹெச் போன ஒரு 8:30 மணி இல்லை 8:45 அப்படி இருக்கும் மணி இருக்கும். 9:10 இருக்கும் கொண்டு போயிட்டாங்க ஜிஹெச். நான் 6 மணிக்கு போனேன். பிச்சு வந்துச்சு, அதை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சு 1 மணிக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு, ரத்த கசிவு இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் நாள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும், ரத்த கசிவு அதிகமாக இருக்குன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிருக்கு ஆபத்து, பண்ணாட்டினாலும் ஆபத்துனாங்க. உங்களுக்கு சம்மதமாக கேட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அடுத்து 2வது 3வது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். கொஞ்சம் ரத்த கசிவு நின்றுட்டு, ஆனால் நேற்று தான் கொஞ்சம் ஆள் அன்கண்டிஷனாக வந்துட்டார், சீரியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு 2 காலுக்கு இறந்து போனார் இன்னைக்கு காலில். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் நாங்கள் வெளியேப்படுத்தணும். எங்களுக்கு யாருக்குமே அது வரைக்கும் அப்படியே முழுங்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டாங்க. நாங்களும் எங்கள் வெளியே சொல்லலை. அப்புறம் பார்க்குறக்கே பெரும்பாடாக இருக்குன்னு அப்படி விட்டாங்க. எங்களுக்கு 3 டாக்டர் வச்சு பண்ணணும், நீதித்துறை நடுவர் முன்னாடி வச்சு பண்ணணும். அடுத்து ஆர்ஜியாவும் போடுறான்னு இருக்காங்க, ஸ்பெஷல் டாக்டர் 3 பேர் போடுறான்னு இருக்காங்க. கலெக்டர் சார் சொல்லியிருக்காப்புல பண்ணி வீடியோ பிடிச்சோட பண்ணி தரேன்னு இருக்காப்புல. சம்மதிச்சிருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.